நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். பட் சாப்பிட முடியாத நேரங்களில் கை கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோயா சங்க்ஸ் தான். சோயா சங்க்ஸ் வச்சு சூப்பரான ஒரு சுக்கா ரெசிபி பண்ணலாம். 2 கப் அளவு சோயா சங்க்ஸ் எடுத்து சுடு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோ. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சோயா சங்க்ஸ் சூப்பராக இந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்கு. அதை ஃபுல்லாக வாட்டர்லேருந்து ட்ரைன் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு 2 குளிக்கரண்டி அளவு ஆயில் விட்டு 4 வரமிளகாய் விதையோடு சேர்த்து போட்டிருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் சேர்த்து பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், பெரிய வெங்காயம் சேர்த்தா நல்லா இருக்காது. கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நம்ம ட்ரைன் அவுட் பண்ணி எடுத்து வச்சிருக்க சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணி 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஃபுல் டீஸ்பூன் ஆஃப் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரைன் அவுட் ஆகி சுக்கா பதத்துக்கு நல்லா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரைன் அவுட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் ஆஃப் சீரகத்தூள் ஆட் பண்ணி கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான சோயா சங்க்ஸ் சுக்கா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம